கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு வாசல் உனக்கு அடைக்கப்பட்ட ஒரு பரலோக வாசல் இருக்கலாம். இயேசுவே என்று கூப்பிடு, இன்றைக்கு அந்த பரலோகம் உனக்கு திறக்கப்பட. ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசுங்க. தகப்பனே, எங்களோடு நீர் பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் எங்களோடு நீர் பேசும். கர்த்தருடைய வல்லமை உள்ள அபிஷேகம் உள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்புகளில் நான் தேவ செய்தியை கொண்டு வர போகிறேன். சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே சப்ஹெட்டிங்காக நிறைய வார்த்தைகளை வச்சு நம்ம பேசுவோம். ஆனால் சிலருக்கு அந்த விசேஷமாக ஜஸ்ட்டு சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு மெயின் டிஷ்ஷை நம்ம சாப்பிடலை, போயிட்டு ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் அப்படி சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாம பாருங்கள். இந்த சைனீஸ் மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸாக வரும்னா, நம்ம ஏதாவது போனோம்னா அந்த அந்த சர்வர் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போவோம். முதல்ல ஏதாவது ஒரு ஃபிஷ் தருவோம். அது ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ ஒன்று தான் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு வந்து தருவான். அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வேணும். நம்ம இந்தியனுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ரைஸ் வேணும். நீங்கள் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாட்டும் அவங்க இதில் போனால் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ரைஸ் கொண்டு வந்து தருவோம். நாம் எதை எப்படி சாப்பிட்றதுன்னு கஷ்டப்படுவோம்னா, சில நேரத்தில் வெறும் நிறைய சின்ன 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 டிஃபன் மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய இருந்தால் சிலருக்கு அது பிடிக்கும். இன்றைக்கி அப்படி தான் நான் ஒரு பிரசங்கத்தை பண்ண போகிறேன். சரியா? நிறைய வசனங்களை, அதாவது நிறைய சின்ன சின்ன தலைப்பு. அந்த தலைப்பு என்னென்னா, ஏசாமி சொன்ன பவர்ஃபுல் வேர்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஏசாமி சொன்ன பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வல்லமையான ஒரு காரியத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ ஆண்டவர் சொன்ன பவர்ஃபுல் வார்த்தைகள். இன்னைக்கு என்னுடைய தேவனுடைய செய்தி, தேவனுடைய வல்லமை. ஆமென். தேவனுடைய வல்லமை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு தேவ செய்தி என்ன? தேவனுடைய வல்லமை. குனிஞ்சிட்டு சொல்லக்கூடாது, அவங்கள பார்த்து கண்ணை பார்த்து தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்ம பெற போகிறோம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில் வல்லம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசத்தபடியே நடக்கும். அல்லேலூயா. முதலாவதாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் கேட்கிறான் பாருங்க. லூக்கா 5வது அதிகாரம் 13வது வசனம். அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. அப்போ லூக்கா 5:13 ஆண்டவர் சொல்றாரு, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆமேன். சுத்தமாகு என்றார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இது இந்த சத்தம் போதாது. என்ன சொல்லணும்னா கொஞ்சம் சத்தமா, சுத்தமாகு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் சுத்தமா இல்லையோ நீங்கள் எல்லாம் சுத்தமாயிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு அசுத்தம் எனக்குள்ள இருக்கப்பா, ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஏதோ சில காரியங்கள் மற்றவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை கொண்டு வருது. என்ன, அவங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு அப்படி ட்ரெஸ் இல்லை. என்ன, அவங்க ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க, எனக்கு அப்படி ஞானம் இல்லை. சம்திங் நான் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணும் பொழுது நான் குறை உள்ளவனாய் நான் பார்க்கிறேன். சில நேரத்தில் சபையில் வரும்பொழுது தான் அதை ரொம்ப அதிகமாகவே நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க எவ்வளோ நல்லா பாடுறாங்க, எவ்வளோ நல்லா ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நான் அவங்கள மாதிரி இல்லையே. என்ன, நான் அவங்கள மாதிரி இல்லையே. இந்த மனுஷன் தான் ஒரு குஷ்டரோகி, எல்லாரும் போகிற இடத்துக்கு அவன் போக முடியாது, அவன் ஒரு கிராமத்துக்கு போக முடியாது, அவன் சொந்த வீட்டுக்கு போக முடியாது. ஏனென்றால் அவன் சுத்தமாக இல்லை, தீட்டுப்பட்டவன், அசுத்தமாக இருக்கிறான். எல்லாரோடு கூட அவன் சகஜமாய் பழக முடியல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு குறை அவனுடைய உள்ளத்தை உடைத்து கொண்டே இருக்கு. ஐயோ, நான் சுத்தமாயிட்டா நல்லா இருக்குமே, இந்த குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, நான் தப்பு செய்தேன், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பலவீனம், இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா,
நான் சுத்தமாக முடியாதா என்று நிற்கும் பொழுது என் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில் யாரெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒரு குஷ்டரோகியை போல மற்றவங்களிடத்துல மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் அற்பமாக இருக்கலாம், என் ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களை நார்மலாக மாற்ற போகிறார். அதான் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. உனக்கு வேலை இல்லையா, உனக்கு வேலையை கொடுக்க போறார். குழந்தை இல்லையா, குழந்தையை கொடுக்க போறாரு. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். நான் சுத்தமாக போகிறேன். சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை சுத்தமாக்க போறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை மனசுல கரை படிந்து இருக்கிறியா? உன் மனது கரை படிந்த ஒரு மனதா? மற்ற வெளியில நீ சந்தோஷமா இருக்கிறதை போல இருக்கிற, உள்ள ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு சாபம் உனக்குள்ளாகவே உன்னை அருவருக்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம். என்ன? உன்னை அருவருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை சுத்தமாக்க போறாரு. இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதுனால நான் சொல்றேன், நீங்க சுத்தமாவீங்க. ஆமேன். சொல்லுங்க, நான் சுத்தமாயிடுவேன், நான் சுத்தமாயிடுவேன். சத்தமா சொல்லுங்க, சுத்தமாயிடுவேன். மற்றவங்களோட கம்பேர் பண்ண அவங்கள மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லி அவங்கள விட உன்னை தேவன் நல்லா மாற்ற போறாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து ஏங்குறியோ அவங்கள விட உன்னை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற போறாரு. இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வந்த என் ஏசப்பா என்னை சுத்தப்படுத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சுத்தப்படுத்துகிற தெய்வம், ஆண்டவர் சுத்தப்படுத்துகிற தெய்வம். ஏதோ ஒரு காரணத்தினால் உள்ளம் உடைந்து உங்களை நீங்களே தாழ்த்திட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. தெரியல யார் எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால உடைந்து போய் நிற்கலாம். கம்பேர் பண்ண முடியாம நீ உடைந்து போய் நிற்கலாம். ஆண்டவர் அந்த குஷ்டரோகி மேல கரங்களை வைத்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை தொட்டு நான் உன்னை சுத்தமாக்குறேன். எனக்கு எத்தனை பேர் தலையில் அந்த கரம் படும் எனக்கு தெரியல. நம்ம ஒவ்வொரு தலையிலும் அந்த கரம் படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமேன். உன்னை ஆண்டவர் சுத்தமாக்குறார். ஒருவேளை யாரோ சுத்தமாகணும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, யாரோ ஒருத்தர் சுத்தமாகணும். என் பையனுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய மகள், என்னுடைய மருமகள், யாருக்கோ ஒரு அற்புதம் நடக்கணும். தேவன் செய்ய போறாரு. ஆமேன். சுத்தமாக்குவார். ஆமேன் சொல்லுங்களேன். சுத்தமாக்குவார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவர் குஷ்டரோகியை தொட்டுட்டாரு, குஷ்டரோகி சுத்தமாவானா, குஷ்டரோகி நல்லா ஆயிடுவானா? இயேசு தொட்டால் யாரும் நல்லா ஆவாங்க. அல்லேலூயா. இயேசு தொட்டதுனால நான் நல்லா ஆகுறேன். இயேசு தொடுகிறதுனால நீ நல்லா ஆயிடுவேன். எல்லாம் நல்லா ஆக போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் நல்லா ஆக போகுது. அந்த குறுகின அந்த அந்த அரிக்கப்பட்ட விரல்கள் வளர ஆரம்பித்தது. அவனுடைய தோல் அழகாய் மாற ஆரம்பித்தது. அவன் முன்பு எவ்வளவு அழகா இருந்தானோ, எவ்வளவு செழிப்பா இருந்தானோ, எவ்வளவு அவனுக்குள் ஒரு ஆசீர்வாதம் இருந்ததோ, அதை விட இயேசு தொட்ட பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில இயேசு உன்னை சுத்தமாக்கி தான் அனுப்ப போறார். ஆமேன். உன் இருதயத்தை இன்னைக்கே மாத்திக்கோ. நோ நெகட்டிவ் தாட்ஸ். என்ன? No negative words, no negative things. ஆமென். நீ சுத்தமாக போற. இயேசுவின் நாமத்தினால கிங் ஆஃப் க்ளோரி நீ சுத்தமாக போற. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களாம்மா? நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் சுத்தமாகிறேன். இப்பவே சுத்தமாகுங்க. நல்லா அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை சுத்தமாக்குறார். நீ யாரோட கம்பேர் பண்ணாத. உன்னுடைய கம்பேரிசன் இயேசுவோடு மட்டும் இருக்கட்டும். அவர் உன்னை அவரை போல மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்கள் உன்னை விட்டு விலக போகிறது. இயேசு உன்னை சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 3:5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொத்தமாயிற்று. ஆண்டவர் அந்த சோம்பின கையை உடையவனை பார்த்து சொல்றார், கையை நீட்டு. ஆமேன். ஏசாமி ஒரு தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அன்றைக்கு அவங்களுடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஓய்வு நாளிலே ஒருவனை சுகமாக்க கூடாது என்று அவங்க ரொம்ப வைராக்கியமா நிற்கிறாங்க. ஏசாமி கேட்கிறாரு, ஏன்பா உன்னுடைய ஆடு ஒரு கிணற்றுல விழுந்துட்டா நீ அதை தூக்கி எடுக்க மாட்டியா? ஓய்வு நாள்னு சொல்லி சும்மா இருப்பியா? இல்லை உன்னுடைய ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நீ தண்ணீர் காட்ட மாட்டியா? ஓய்வு நாள்னு சொல்லி சும்மா இருப்பியா?
இந்த ஓய்வு நாளிலே நான் இவனை சுகமாக்குறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவனை கூப்பிட்டு அவனை நிற்க செய்து கோபத்தோட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எத்தனை பேர் எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, இவன் கை நீட்டப்படணும். ஆமென். இவனுடைய சூம்பின கை என்ன செய்யணும்? சுகமாகணும். நீ யார் தடுத்தாலும் என்னை தடுக்க முடியாது. நீ 1000 சட்டங்களை போடு, நீ 1000 விவாதங்களை பண்ணு, 1000 காரியங்களை எனக்கு விரோதமாய் சொல்லு, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. பல வருஷமாய் அந்த சூம்பின கரத்தோடு எத்தனையோ வேலை செய்ய முடியாமல், எத்தனையோ பேருடைய பரியாசத்திற்கு, எத்தனையோ பேருடைய கேலிக்கும், எத்தனையோ பேருடைய சிரிப்புக்கும் பாத்திரமாய் இந்த மனுஷன் பட்ட வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். அவன் கை சுகமாவது தான் எனக்கு சந்தோஷம். நீ என்னை சிலுவையில் அறைவியோ கல்லால் அறைவியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் சோம்பின கரங்கள் இன்றைக்கு நீட்டப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சோம்பின கரத்தை உள்ள மனுஷனை பார்த்து சொல்றாரு, கையை நீட்டுன்னு சொல்றாரு. ஆமென். மற்றவங்க கேலி பண்ண போகிறாங்க, மற்றவங்க எனக்கு விரோதமாய் வர போகிறாங்க, மற்றவங்க என்னை பரிகாசம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தேவையுள்ள ஒரு மனுஷனுடைய தேவையை சந்திக்காமல் போனதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய எந்த இடத்துல நீ கூனி குறுகி போய் நிற்கிற, எந்த இடத்துல உன்னுடைய கரங்கள் செயல்படலை, ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய தொழில் நஷ்டப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீ உன்னுடைய கரம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கரமா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கரத்தை நீட்டு. ஹல்லேலூயா. உன் கரத்தை நீட்டு. உன்னால முடியாதுன்னு சொல்லாதே. சுவாமி, நான் எப்படி என்னுடைய கரத்தை நான் நீட்டுவேன்? இதுதான் சூம்பி கிடக்குதே, இதுதான் சூம்பி கிடக்குதே, எப்படி என் கரத்தை நான் நீட்டுவேன்? எந்த இடம் வாழ்க்கையில் குறுகி போய் நஷ்டப்பட்டு அவலட்சணமாய் காணப்படுதோ அந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன் லைஃப் நார்மலாக மாறப்போகுது. முந்தின நிலைமைக்கு நீ மாறப்போற. முந்தின காரியங்கள், முன்னாடி நீ எப்படி ஆசீர்வாதமாய் இருந்தாயோ, முன்னாடி எப்படி நீ புகழ்ச்சியா இருந்தாயோ, அப்படி தேவன் உன் கரத்தை மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு கரமா இருக்கா? இன்னைக்கு உன் கரத்தை ஆண்டவர் ஊழியம் செய்கிற கரமாய் மாற்றுவார். ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியல, உன் கரம் குறுகி இருக்கு, உன் கரம் ஒரு மாதிரி அந்த என்னது சூம்பி போயிருக்கு, உனக்கு சரியான வருமானம் இல்லை, சரியான வருமானம், படிப்பை, உன் பிள்ளையினுடைய படிப்பை உன்னால் கவனிக்க முடியல, உன் குடும்பத்தினுடைய செலவை உன்னால் கவனிக்க முடியல, உன் கரம் சோம்பி போயிருக்குன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உன் கரத்தை நீட்டும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முடியும், நம்புங்க, முடியும். ஆண்டவரால் செய்ய முடியும். ஏதோ ஒரு காரியத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டு அது கட்டப்படலை, கை சோம்பி போயிடுச்சு, இன்வெஸ்ட் பண்ண முடியலை, இல்லாவிட்டால் தவறான இன்வெஸ்ட், இல்லாவிட்டால் தவறான முடிவு, என்ன சொல்லுவோம், கையை எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து உன் கை சூம்பி போயிடுச்சுது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் நடத்து பண்ணுவார். ஆமீன். அன்றைக்கி அப்படி தான் ஒரு தேவ செய்தி சும்மா கேட்டுட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு ஜனங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க பாருங்க. ஒரு வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், now you are going to receive, check something you are going to receive என்றார். ஒரு பொண்ணு என்ன செய்யுது, ஒரு சகோதரர் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு தன்னுடைய ஃபோனை திறந்து தன்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்குறாங்க. You are going to receive something, just receive it. You say you are receiving, say amen and do something so that you receive your blessing. அந்த அம்மா போய் உடனே ஏதோ ஒரு விசுவாசத்தில் திறக்குது. அந்த அம்மா திறக்க எங்கே இருந்தோ அந்த அம்மாவுக்கு $4,000 $5,000 அவங்களுக்கு கிரெடிட் ஆகுது. அந்த பொண்ணு, அந்த அம்மா எழுந்து நிற்குது, எனக்கு தெரியல யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியல, நான் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 0. நீங்கள் சொன்னீங்க நான் ரிசீவ் பண்ணுற ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய ஃபோனை நான் ஓப்பன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட் என்னுடைய அந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் பார்க்குறேன், திடீர் என்று ஒரு $4,000 $5,000 எனக்கு வந்திருக்கு. தேவன் விசுவாசித்தால் என்ன வேணாலும் செய்கிறார் ஐயா. இன்னைக்கு உன்னுடைய கரம் நீட்டப்படும் என்று விசுவாசி. அல்லேலூயா. நான் ரொம்ப ரொம்ப ஆழமாக அதில் போகலை, அது உண்மையா பொய்யா தப்பா அதெல்லாம் நான் போகலை. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுற தெய்வம், செய்ய முடியும், நான் நம்புகிறேன். ஆமேன். ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவர் சொல்ற, சூம்பின கை தான் உலக பிரகாரமாய் சூம்பின கை, நீ மரணம் அடையும் வரைக்கும் சூம்பி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயேசு சொல்றாரு, உன் கரத்தை நீட்டு, அது சரியாக போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜஸ்ட் பிலீவ்.
விசுவாசிக்கிறது கஷ்டமா? ஜஸ்ட் பிலீவ். விசுவாசிங்க. உன்னால முடியாத தேவன் முடிய பண்ணுவார். உன் கரம் சோம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை சோம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய எதிர்காலம் ஒரு சோம்பினதை போல, ஒரு குறுகினதை போல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னு அவசியம் இல்லை. உன் கரங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய கரங்களாய் மாறட்டும். உன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஊழியங்களை கட்டுகிற கரமாய் மாறட்டும். எதற்கு நமக்கு சோம்பின கரம்? ஆமென். ஆண்டவரால முடியும். ஆண்டவரால முடியும். நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் வெரி பவர்ஃபுல். இன்னைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தை நீட்டு, உன் கரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஏதோ ஒன்று செய்ய முடியாம, எதையோ ஒன்று செய்ய முடியாம பயந்துட்டு தடுமாறிட்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன் கரத்தை நீட்டு, உன்னால முடியும், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், செங்கலுக்கு நேராய் உன்னுடைய கோலை நீட்டுன்னு சொன்னார். எதிர்பார்க்கவே இல்லையே, செங்கடல் பிரிந்ததே. இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புங்க. ஜஸ்ட் பிலீவ். The word of Jesus is powerful. விசுவாசிங்க. இன்னைக்கு அந்த பவர்ஃபுல் வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஜஸ்ட் பிலீவ். இயேசு கிறிஸ்து கரத்தை பலப்படுத்த போறார். இனி உன் கரம் அது பலவீனமா இருக்காது. உன் வலது கரத்தை தேவன் பராக்கிரமசாலியுடைய கரத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. உன் கரத்தை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. மார்க்கு 2வது அதிகாரம் 11வது வசனம். மார்க்கு 2:11. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அந்த ஒரு திமிர்வாதக்காரன், அவனை நண்பர்கள் சுமந்து கொண்டு வர்றாங்க. அவனை அந்த படுக்கையில் இயேசுவுக்கு முன்பாக இறக்குகிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கையை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ. உன்னை சுமந்து கொண்டு வந்தாங்க, உன் காரியத்தை உன்னால செய்ய முடியல, நீ ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், ஆனால் ஆண்டவர் சொல்ற, உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கல. தேவாலயத்திற்கு, அவன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு நம்பிக்கை அற்றவளாய் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிட்ட கொண்டு போனா ஏதாவது நடக்குமா? அவன் தேவனுடைய சமூகத்தில், தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ உன் வீட்டுக்கு போகலாம், சுகமா போகலாம், வியாதியோடு அல்ல, கஷ்டத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை சந்திக்கிறீங்களோ, நீங்க சுகமாய் தான் வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. வந்த வண்ணமாய் நீங்க போகக்கூடாது. நம்புங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஒரு ஜெபத்திற்கு வரும் பொழுது, ஒரு உபவாச கூட்டத்துக்கு வரும் பொழுது நம்பிக்கையோடு வாங்க. நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக போகிறேன், ஒரு விடுதலையோடு நான் போக போகிறேன். அல்லேலூயா. அப்படி நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் எவ்வளவு ஆர்வமாய் தேவாலயத்துக்கு ஓடி வருவோம். தேவாலயத்துக்கு வந்தா ஏதாவது உனக்கு நடக்கும், ஏதாவது உனக்கு நடக்கும். இயேசுவை சந்தித்தால் ஏதாவது உனக்கு நடக்கும். நீ வந்த வண்ணமாய், வந்த வியாதியோடு 4 பேர் உன்னை சுமந்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை எழுந்து நடக்க பண்ணுவார், கம்பீரமாய் நடக்க பண்ணுவார். தேவனுடைய ஆலயத்தில் வர்றவங்க கம்பீரமாய் நடந்து போகணும். ஆமென். உன் பிரச்சனைகளை கம்பீரத்தோடு சந்தி. நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாள்? ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமை உனக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ ப்ராஜெக்ட், எத்தனையோ பெரிய காரியத்தை நீ செய்யணும். நீ ஒரு வியாதிப்பட்டவனை போல நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் உனக்கு ஞானத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பார், உனக்கு மகா பெரிய ஞானத்தை கொடுப்பார். நீ நாளைக்கு வேலைக்கு போகும் பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், உனக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஆமென். உலகத்து மனுஷனுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் அதை கொடுப்பதற்காக தான் நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வர்றார். தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமாய் எழுந்து போ. திரும்ப அந்த வியாதி வராது, திரும்ப அந்த திமிர்வாத வியாதி வராது,
திரும்ப அந்த பாடு வராது, திரும்ப அந்த பலவீனம் வராது. இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீ வந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த பலவீனம் நீங்க போகுது. அல்லேலூயா. அந்த பலவீனம் நம்புங்க, முடியும். ஜஸ்ட் பிலீவ். சில நேரத்தில் ஏன் வீட்டுக்கு போறேன்னு இருக்கும், ஏன் ஆஃபீஸுக்கு போறேன்னு இருக்கும். ஐயோ இந்த ஆஃபீஸுக்கு போய் தான் ஆகணுமா, எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, எவ்வளவு வேதனையா இருக்கு, வேலைக்கு போய் தான் ஆகணுமா. ஆனால் நீ ஆலயத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது நீ போகிற இடத்துல எல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கும். நீ வேலைக்கு போகிற இடத்துல கூட ஒரு சந்தோஷத்தை உணர்வு, ஒரு சமாதானத்தை உணர்வு. அது நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். வேலை இடத்துல முள்ளுக்கு மத்தியில் நீ இருக்கக்கூடாது. ஆமீன். கஷ்டப்படணும், அதிகமாய் உழைக்கணும். ஆனால் ஒரு 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 மாதிரி ஒரு இம்லியேஷன்ல நீ நிற்கக்கூடாது. உன்னை பார்த்தா ஆண்டவர் ஒரு சமாதானத்தோட வேலை இடத்துல வைக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுக்கு சந்தோஷமா போ. இந்த ஆராதனை முடிந்து உன் வீட்டுக்கு சந்தோஷமா போ. அல்லேலூயா. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் என்னை தொட்டார், நான் சுகமானேன். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் என் கரங்களை பலப்படுத்திட்டார். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் வீட்டுக்கு சமாதானமாய் போக சொல்றாரு. ஆமென். இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு போகலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு போகவில்லை, எப்படி போகணும் தெரியுமா? சமாதானமாக போகணும். ஐயோ என்னை அனுப்பிட்டாங்களேன்னு போகக்கூடாது. ஆமீன். சமாதானமா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோப்பை போல 2 பரிவாரத்தோடு போகணும். சிலது அப்படி இல்லை, போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நோவா அவனுடைய பேழையில் காகத்தை வெளியே விட்டார். அது போகிறது வரும். சில சபையில் அப்படி தான் இருக்கும். சில காகங்கள் சில ஆட்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டு வரும்படி வச்சிருப்பார். நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா, ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகணுன்னா என்கிட்ட என்னை வந்து பாருங்க, நீ காகமா புறாவா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ போ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த புறா ஒரு முறை போச்சது, போய் என்னத்தை கொண்டு வந்தது? ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. அப்போது நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த புறா பழச்சிக்கும். இந்த புறா வாயில் என்ன இருக்குது? ஒலிவ எண்ணெய், ஒலிவ அந்த இலை. அது ரொம்ப அர்த்தம். இங்கே பாருங்கள், சிலர்லாம் பாருங்கள் திடீர்னு இந்தியாவுக்கு போவாங்க. வேண்டாம், சிங்கப்பூர் வேண்டாம், போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பான்னு வரும். பாஸ்டர் என்னாச்சு, போனீங்களே இந்தியாவுக்கு போனீங்களே, என்னாச்சு? போச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு. இப்போ என்ன, திரும்ப தேடி வந்திருக்கிறேன், ஏதாவது நடக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்படியெல்லாம் இல்லை. நானே உன்னை ஆசீர்வச்சு அனுப்புவேன். உன் வாயில் ஒலிவ இல்லைன்னா உன் வாயில் எத்தனை லட்சம் டாலர் இருக்குது, அதை பார்த்து நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போனால் உன்னை எப்படியாவது பழச்சிக்கலாம். இது 2 லட்சத்தை வச்சுட்டு போகுது. எத்தனை லட்சம்? 2 லட்சம் 4 நாள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா முடிஞ்சிடும். 2 லட்சம் 4 நாள் உன் இந்தியாவுக்கு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா 25,000 ரூபா பில்லு வருது. நான் எப்போ சாப்பிட்டேன்னு கேட்டிங்களா? எனக்கு ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. நான் போனாலே நான் பார்க்காத ஸ்டார் ஹோட்டலுக்காக என்னை கூப்பிட்டு போவார். விஜி செல்வராஜ் ஐயா அவர்கள், அவர் கூட போவேன். அவர் அப்படி தான் ஒரு அழகான கார் ஒன்று வச்சுருக்கார். அந்த காரில் பாஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அதில் போனால், அவர் கூட போனால் நமக்கு என்ன மதிப்பு, நம்மளை ஒரு பெரிய மல்டி மில்லியனர் நினச்சிக்கிறான். சரியா? அவர் டஸ்ஸு புஸ்ஸுன்னு போய் அதை ஆர்டர் பண்ணு, இதை ஆர்டர் பண்ணு, நாம் அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி போகிற மாதிரி போவோம். அதில் போய் அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்தால் 20,000 25,000. ஐயா, நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த பில்லை, அந்த காசை என் கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை ஒருவேளை அவர் பார்த்தா நல்லா இருக்கும். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக தான் போகணும். எத்தனை பேர் இந்தியாவுக்கு போகிறீங்களோ, முடிச்சுட்டு போனீங்கன்னா சந்தோஷமாக போகணும். அங்கே உன்னை வரவேற்க ஒரு அழகான ஒரு வீடு இருக்கணும், உன்னை வரவேற்க ஒரு தொழில் இருக்கணும், உன்னை வரவேற்க ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், உன்னை வரவேற்க நல்ல ஆசீர்வாதமான நிலைமை இருக்கணும். நாங்கள் ஊழியக்காரங்க தான் கர்த்தரை நம்பி நாங்கள் போவோம். விசுவாசி கர்த்தரை நம்பியெல்லாம் போகக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை சொல்கிறேன். தயவுசெய்து விசுவாசி கர்த்தரை நம்பி போவாது, விசுவாசி கையை நம்பி போ. ஹலோ, இது என்ன புது உபதேசமா? இந்த உபதேசம் சபையில் சொல்லப்படாதனால தான் நம்ம விசுவாசிகள் எல்லாம் பரதேசியாக இருக்குது, சபைகள் கட்ட முடியல. நம்ம சபையில் விசுவாசிகள் கை நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன் கை என்ன செய்யணும்?
அதுக்கு தான் என்ன பேர் சொன்னாரு? காரிய சித்தி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் கையின் பிரயாசத்தை நாங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட்டு. நீ உழை, நாங்கள் வருவோம் தலையில் சும்மா அப்படி கை டச் பண்ணிவிட்டு அப்படி அப்படி வாங்கிட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, சும்மா வேலை செய்யாமல் கர்த்தர், பிரதர் இந்தியா போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். உன்னை பார்க்க மாட்டார், பிசாசு பார்த்துட்டு இருக்கிறான். போ அங்கே போய் குட்டையில் விழு. அதுக்கு அங்கேருந்து ஃபோன், பாஸ்டர் இப்போ ஃபோனில் காசு இல்லை, ப்ளீஸ் கூப்பிடுங்க பாஸ்டர். எனக்கு வர்ற காலெல்லாம் பாருங்கள், பாஸ்டர் நீங்கள் உங்களால் கூப்பிட முடியுமா, காசு இல்லை பாஸ்டர். உடனே நான் அடித்து கூப்பிட, என்ன பிரதர் பாஸ்டர் நான் வரணும், நான் அந்த அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கிறேன், ஏதாவது ஒரு வேலை பாருங்கள். இப்போ சொல்கிறேன், நீ ஊருக்கு எப்படி தான் போகணும், சந்தோஷமாக தான் போகணும். நீ ஆசீர்வாதமாக இருந்தால் நானே சொல்லுவேன், எப்போ நீ போ, நீ போ, இங்கே இருந்தால் நீ உன்னால் எனக்கு உபத்திரவம் தான், நீ போ. சரி, நீ இப்போ நீ ஆசீர்வாதமாக இருக்கப்போ. எப்பொழுதுமே ஆசீர்வாதமாய் தான் நம்ம போகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உன் வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமாய் தான் நீ போகணும். அல்லேலூயா. சில மனைவிமார் புருஷன்மாருக்கெல்லாம் சமாதானமாகிடுச்சு, பாஸ்டர் இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணுவீங்கன்னு தான் வந்தேன், பண்ணிட்டீங்க. இவர் ஆனாவுனா இவர் இந்தியாவுக்கு போயிடலான்றாரு. ஆனாவுனா என் பொண்டாட்டி சொல்கிறான், எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்க முடியல, வாங்க போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். நீ போனீன்னா ஆசீர்வாதமாக போ, சரியா? இல்லாட்டா போகாத, உன் பாஸ்போர்ட்டை என்கிட்ட கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி போன இந்தியாவுக்கு? ஆசீர்வாதமாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ குறுகி போய் 4 பேர் உதவியோடு நீ வந்து திரும்ப 4 பேர் உன்னை தூக்கிட்டு போகக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு எப்படியோ நீ வந்துட்ட, திரும்ப கம்பீரமாக தான் நடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீரமாக தான் நடந்து போகணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, நீங்கள் கம்பீரமாக தான் நடப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலை, நீங்கள் கம்பீரமாக நடக்க மாட்டீங்க. நைட் ப்ரேயருக்கு வாங்க. வா வா வா, என்ன செய்யுங்க? ஆமாம், நைட் ப்ரேயருக்கு வராமல் எப்படி? நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வராமல் எப்படி? ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார்? ஒரு முறை அப்படி தான் எனக்கு சுகர் வியாதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ஆள் சொன்னார், டாக்டர் சொன்னார், நீ ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நான் எப்போவுமே என் வேலையே நடக்கிற வேலை தான். இங்கேருந்து அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே வருவேன், இங்கேருந்து அங்கே போவேன், அங்கே என்னாச்சு, அந்த மிஷின் என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படி சுற்றி நடந்துட்டுருக்கு. இது போதாதா? அவன் என்னை பார்த்து சொன்னான், அது போதாது, எக்ஸசைஸ்ன்னு சொல்லி தனியாக கையை விருட்டுன்னு இழுத்து என்ன செய்ய, நீ நடக்கணும். என்ன, நீ இங்கே போய் அங்கே அவன் சேரில் உட்காந்துக்கிற, அங்கேருந்து போய் அவன் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று கதை பேசுகிற, அதுக்கப்புறம் நாட்டு கதையை பேசுகிற, அதுக்கப்புறம் வர இந்த நடையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சரியா? சிலர் கையில் இந்த வாட்ச் கட்டிக்குவாங்க, எத்தனை ஸ்டெப்பு நடந்த, அதை பார்த்துட்டு, ஓ நான் இப்போ கால்சி கட்டிட்டு, அப்பா இன்றைக்கி நான் 40 ஸ்டெப், நான் 1040 இல்லை 10,000 ஸ்டெப் நடந்திருக்கேன்னு. நான் இதெல்லாம் கொண்டு வந்து காட்டாத, ஒரு 3 ரவுண்டு கிரவுண்டை சுற்றி அப்போ ஒத்துக்கிறேன். என்ன சும்மா எங்கே இப்படி கை ஆட்டினாலே அது ஒரு கவுண்ட் போட்டுடுது. இவன் அதுக்காக என்ன செய்கிறான், இப்படி ஆட்டிகிட்டே இருக்கிறான். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி போகணும்? கம்பீரமாக நடந்து போகணும். உனக்கு ஒரு புகழ்ச்சி வரணும், உனக்கு ஒரு பர்சனாலிட்டி வரணும். உன்னை பார்க்கும் பொழுதே தெரியணும், நீ சுகமானவன், நீ வியாதிப்பட்டவன் தெரியக்கூடாது. நீ சுகமானவன், நீ ஆசீர்வாதமானவன், நீ மகிமையானவன் தெரியணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அப்படிதான் ஆண்டவங்களை அனுப்ப போறார். அல்லேலூயா. வீட்டுக்கு சந்தோஷமாய் ஆண்டவங்களை நடத்துவார். மார்க் 7வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான். எல்லாரும் ஒரு எப்பத்தான் சொல்லுவோமா? எப்பத்தான் கேட்குற மாதிரி இருக்கு. எப்பத்தா. ஏசாமி ஒரு செவிடனை, ஒரு ஊமையை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. ஏன் தெரியல ஆண்டவர் எப்பத்தான் சொல்றார். எப்படி சொல்றார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சை விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எப்பத்தா என்று சொல்லணும். உனக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படணும்.
அவனுடைய செவி திறந்தது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், மற்றவங்க பேசுறதை கேட்கிறான். அவனுடைய வாயின் கட்டை ஆண்டவர் அவிழ்த்து போட்டார், செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டில் இருக்கியா, உன் கட்டை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க போறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கியா, உன் சாபத்தை ஆண்டவர் உடைக்க போகிறார். எப்பத்தா, திரும்ப ஒரு விஷயம் சொல்லுங்களேன், எப்பத்தா, எப்பத்தா. இயேசு சொன்ன பொழுது அந்த மனுஷனுடைய கட்டு உடைந்தது. இன்றைக்கு நாம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கட்டு உடைக்க போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, உடைக்க போகிறார். உன் காது சரியாக போகுது. இது வரைக்கும் கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இன்னையிலிருந்து தேவன் சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இன்னையிலிருந்து நீ செவ்வையானதை பேசணும். சாபமான வார்த்தை வேண்டாம், நெகட்டிவ் கன்ஃபெஷன் வேண்டாம். ஆமென். இன்னையிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச தேவன் உதவி செய்யட்டும். எப்பத்தா, நீங்க போகும்போது வரும்போது சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு எப்பத்தா, எனக்கு ஒரு கட்டு உடையட்டும். நான் நம்புறேன், ஏசப்பா சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன பாஷையோ தெரியல. ஆண்டவர் சொல்றார் எப்பத்தா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திறக்கப்படுவதாக. உனக்காக ஆண்டவர் எதை திறக்கணும் அதை திறப்பார். ஒருவேளை ஒரு வாசல் உனக்கு அடைக்கப்பட்ட ஒரு பரலோக வாசல் இருக்கலாம். இயேசுவே என்று கூப்பிடு, இன்றைக்கு அந்த பரலோகம் உனக்கு திறக்கப்படட்டும். ஒரு நாளிலே யாக்கோப்பு தன் அண்ணனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினான். தன் தகப்பனை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஆனால் வானம் திறக்கப்படலை, வானம் திறக்கப்படவே இல்லை. தன் உயிருக்கு பயந்து அண்ணனுடைய அந்த அவனுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். தான் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. பயந்து போய் அவன் படுத்து இருக்கும் பொழுது வானம் திறந்தது. தேவாதி தேவன் அவனோடு பேசினார். தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு. அவனை ஆசீர்வதித்தார். இன்னொரு முறை ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து அவனை பார்த்து ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பரலோகம் உனக்கு திறக்கப்படணும். இந்த ஜெப நேரத்தில் ஜெபி, ஆண்டவரே எனக்கு ஒரு முறை நீர் எப்பத்தா என்று சொல்ல மாட்டீரா? அன்றைக்கு அந்த செவிடனுக்கு அந்த ஊமையை பார்த்து அவனுக்காக மனதுருகி ஆண்டவரே வானத்தை பார்த்து எப்பத்தா என்று சொன்னீரே. ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஜெப நேரம், ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறேனே, எனக்கு ஒரு காரியம் நடக்காதா? ஆமீன். நம்முடைய ஆண்டவர் என்ன கடின இருதயம் உள்ளவரா? நம்முடைய ஆண்டவர் என்ன ஒருவனுக்கு அற்புதம் செய்துவிட்டு இன்னொருவனுக்கு அற்புதம் செய்யாமல் போகிறவரா? என்ன ஒருவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து மற்றவனை பசியாயிரு என்று சொல்லிட்டு போகிறவரா? இல்லையே. இந்த ஆராதனையில கர்த்தர் ஒவ்வொருவருடைய கட்டை அவிழ்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். உன் கட்டு அறுக்கப்படும். இதை பார்க்கிற உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. எப்பத்தா சொல்லுங்க, எப்பத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவது. இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் ஆமென் சொல்லணும். என்ன நீங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறீங்க அது உங்களுக்கு நடக்க போகுது. என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? மனசுல நினைங்க. என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? மனசை நினைச்சு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் இடத்துல வந்தாங்க. ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும், எனக்கு கண்ணு திறக்கப்படணும், ஆண்டவரே நான் வாய் பேசணும், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவுது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆகட்டும். எதை நீங்க விசுவாசிக்க போறீங்க? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் என்ன செய்யணும்னு விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படணும். பர்திலேமை ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, பர்திலேமை உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடையணும் என்று சொன்னான். ஆண்டவர் அப்படியே ஆகட்டும். ஒரு மகள் போய் ஆண்டவருடைய சால்வையை தொடுகிறாள். அவள் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய சால்வையை தொடுவேன், அப்பொழுது நான் சுகமாவேன், என்னுடைய வியாதி மறையும் என்று ஒரு விசுவாசத்தோடு இயேசுவின்
சால்வையின் தொங்கலை தொடுகிறாள். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படியே நடந்தது மகளே, போ சுகமாயிரு. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது, உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஒரு வேலைக்காய் ஜெபிக்கிறாயா, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஒரு குழந்தைக்காய் ஜெபிக்கிறாயா, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஒரு வீடுக்காக ஜெபிக்கிறாயா, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஒரு அற்புதம் நடக்கணும் உன் சரீரத்தில், ஒரு அற்புதம் நடக்கணும் உன் குடும்பத்தில், ஒரு அற்புதம் நடக்கணும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஒரு அற்புதம் நடக்கணும் நினைக்கிறியா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் விசுவாசத்தின்படியே ஆகிறது, உன் விசுவாசத்தின்படியே ஆகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகும். இந்த தெய்வத்தை விசுவாசி, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகும். என் ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும், you will get it. ஹல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும், you will receive it. You will be healed. என்ன? You will receive your blessings. Just believe him and trust him. Faithful words வாயில வைங்க. நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்குது. புருஷன் ரட்சிக்கப்படுவான், பிள்ளை ரட்சிக்கப்படும், எனக்கு அற்புதம் நடக்கும், திருமணம் ஏற்ற நாளில் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறபடியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. குருடர்கள் கண்கள் ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. லூக்கா 7:14. டக்கு டக்குன்னு சொல்லியிருந்த வசனங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. மரித்தவனை தொட்டால் அது அவங்களுக்கு ஒரு தீட்டு மாதிரி. ஆகவே யாரோ ஒரு குடும்பம் அழுது கொண்டு போறாங்க, அவனுடைய தாய் அழுது கொண்டு வருகிறாள். இவர் தானா போய் அந்த பாடையை தொடுறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குடும்பத்தினர் போய் தொடலாம், யாரோ ஒருவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடலாம். இவருக்கு பாடையை தொடுறாரே, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்கிறாரேன்னு அவங்க நின்றுட்டாங்க, போறது பயணத்தை நிறுத்திட்டாங்க. இயேசுவும் அழகு நிறைந்தவர், கம்பீரமானவர், பரிசுத்த முகம் உள்ளவர். ஆமேன். அவரை பார்த்தாலே நிக்காம எப்படி போக முடியும்? ஆமேன். இயேசுவை பார்த்தா நிக்காம எப்படியா போக முடியும்? இயேசுவை பார்த்தா அவரை கட்டாயம் கவனிக்க தான் வேணும். ஹல்லேலூயா. நம்ம அன்னோட்டிஸ்டா இருக்க முடியாது. அவர் அத்தனை அழகுள்ளவர், அத்தனை அன்புள்ளவர், அத்தனை ஈர்க்கக்கூடியவர். ஆமேன். அவங்க துக்கத்தின் மத்தியில அவரை பார்த்தவுடன் ஒரு தேவ பிரசன்னம், ஏதோ ஒரு பிரசன்னம். அவர் மரித்தவனிடத்தில் பேசுகிறார். ஓ மை காட். யார்கிட்ட பேசுறார்? செத்து போனவங்கிட்ட பேசுறார் ஐயா. ஹல்லேலூயா. அவனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இந்த உலகத்துல செத்து போறவங்கிட்ட பேசுகிறவர் தான் என் ஆண்டவர். நான் ஒரு காலத்துல செத்து போயிருந்தேன், என்னோடு வந்து அவர் பேசினார். சாபத்துல, அசுத்தத்துல, பாவத்துல இருந்து செத்து கிடந்த என்னை எழுப்பி ஒரு புது வாழ்வு கொடுத்தார். இன்று ஒருவேளை குற்றுயிராய், நம்பிக்கையற்றவனாய், வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலைமையில நீங்களே உருவாக்கி யாரோ உங்களை இழுத்துட்டு வந்ததை போல செத்து போன ஒரு நபரா வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சாகரத்துக்காக கிங் ஆஃப் க்ளோரிக்கு வரல, இந்த செய்தியை நீ கேட்கல. ஒருவேளை எங்கேயோ படுத்த படுக்கையில சாகர நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எழுந்திரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எழுந்திரு. பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துலையும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துராத. பாஸ்டர் நஷ்டமாயிடுச்சு, பாஸ்டர் தோல்வி அடைஞ்சிட்ட, இனி வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையை இழந்துட்ட, குடும்பத்தை இழந்துட்ட, உட்கார்ந்துடாத. இயேசு செத்து போன வாலிபனை பார்த்து சொல்றார், வாலிபனே எழுந்திரு. இந்த ஆலயத்தில் யாரையோ ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, உன்னால முடியும். ஹல்லேலூயா. எழுந்திரு, உன்னால முடியும். எத்தனையோ முறை சோர்ந்து போய் விழுந்து என்னோட ஆண்டவர் பேசினார், எழுந்திரு, நீ எனக்கு வேணும்னு சொன்னார். அதனால தான் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது நம்பிக்கையற்றவங்களா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தயவு செய்து எழுந்திருங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா.
நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தயவு செய்து எழுந்திரு, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் இந்த வசனங்கள் பிடிச்சிருக்கு? ஹல்லேலூயா. இவைகள் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். தன்னுடைய தம்பி செத்து போனா, அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆயிற்று, நாருமே என்று சொன்னாங்க. இயேசு அந்த கல்லறையினுடைய கல்லை எடுத்து போட சொல்லிட்டு லாசருவை பார்த்து சொல்றாரு, வெளியே வா என்று சொன்னார். உன்னை ஒருவேளை பிசாசு உன்னை எங்கேயோ ஒரு பாதாளத்தில் கொண்டு போய் அடக்கி வைத்திருக்கலாம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்கேயோ ஒரு பாதாளத்தில் கொண்டு போய் மூடி முத்திரை போட்டு உன்னால் எழும்ப முடியாதபடி உன்னை அடைத்து வைத்திருக்கலாம். இந்த ஆராதனையில் நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், எங்கெல்லாம் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வெளியே வரப்போகுது. ஹல்லேலூயா. கால் இட் பை நேம். ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு எங்கெல்லாம் பிசாசு முத்திரை போட்டு வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் ஆண்டவர் உடைத்து லாசருவே வெளியே வா என்று சொன்னதை போல் உன் ஆசீர்வாதங்கள் வெளியே வரப்போகிறது. உன்னையே தேவன் வெளியே கொண்டு வர போறார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளடைந்து போயிருக்கலாம், நம்பிக்கையற்ற ஒரு மகளாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வெளியே வா, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வா. எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்கீங்க? வெளியே வா, அவரே வெளியே கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. உனக்கு டிப்ரெஷன்ல இனிமே உன்னை பிடிக்க முடியாது. எத்தனை பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் ஒரே கவலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் லைஃபே கவலையில தான் ஓடுது, நான் சிரிக்கணுமே என்பதற்காக நான் சிரிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இனிமே அப்படி இருக்க போறதில்ல. உன் வாழ்க்கையை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருகிறார். அப்படியே எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். மார்க் 5வது அதிகாரம் வசனம் 8, 9 வாசிக்கிறேன். அப்படியே கவனிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியினால் என் பெயர் லேகியோன் என்று சொன்னான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தான் காயப்படுத்தி கல்லறையிலேயும் வனாந்தரத்திலேயும் குகைகளிலேயும் கூக்குரலிட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கிறதுக்கு முன்பு ஆண்டவர் அந்த பிசாசை பார்த்து சொல்றாரு, அவனை விட்டு போ, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் உங்க மேல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாப ஆவிகள் பிடித்திருக்கிறதோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில பில்லி சூனி ஆவிகள் பிடித்திருக்கிறதோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில மதியீனத்தின் ஆவி பிடித்திருக்கிறதோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில தாறுமாறின் ஆவி பிடித்திருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறார். எந்த ஆவி, எந்த அசுத்த ஆவியும் உன் மேலே இனி தங்க அதிகாரம் இல்லை. திருச்சபையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் வல்லமை உள்ளது. அது எவ்வளவு பெரிய லேகியோன் பிசாசா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே தரித்திர ஆவியே வெளியே போ என்று சொல். இயேசுவின் நாமத்தினாலே வஞ்சிக்கிற ஆவியே வெளியே போ என்று சொல். இயேசுவின் நாமத்தினால் ஆவியில் நிறைந்து ஜெபி. இயேசுவின் நாமத்தினாலே பரம்பரையாய் என்னை அழைத்து கொண்டிருக்கிற பொல்லாத சர்பத்தின் ஆவியே வெளியே போ என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன். பொல்லாத சர்பத்தின் ஆவியே சபையை விட்டு வெளியேறு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு அன்றைக்கு சொன்னார், புறப்பட்டு போ, இந்த மகளை விட்டு புறப்பட்டு போ, இந்த குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே இந்த குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவியே இந்த பிள்ளைகளை
உங்களை விட்டு புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே டிப்ரெஷன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு பாதாளத்துக்கு போ. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதியை புறப்பட்டு பாதாளத்துக்கு போ. கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு பாதாளத்துக்கு போ. மரணத்தையும் விபத்துகளையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய கட்டுகள் எப்பத்தா திறக்கப்படுவதாக. பரலோகம் உனக்காய் திறக்கப்படுவதாக. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எழுந்திரு என்று சொல்லுகிறார். தோற்று போனாயோ, கைவிடப்பட்டாயோ, மனுஷனை நம்பி ஒரு பாடையிலே சுமந்து கொண்டு போவதை போல் உன்னை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களா? இயேசு தொடுகிறார். என் ஆண்டவருடைய கரம் அநேகரை தொடுகிறது. இயேசு உன்னை தொடுகிறார் மகளே. ஹalleluya. வாலிபனே எழுந்திரு. வாலிப மகளே எழுந்திரு. சகோதரியை எழுந்திரு. சகோதரனை எழுந்திரு. கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். யோரிமா ஷத்தனமா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது ஓட்டத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஒரு புது ஓட்டத்தை ஓட விரும்புறீங்க? ஜெபிங்க. ஆர்ப்பரித்து ஜெபியுங்க. ஒரு புது ஓட்டத்தை தேவன் கொடுக்கிறார். பழையவர்கள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் புதிதாகிறது. ஒரு புது ஆசீர்வாதம் இறங்குகிறது. உன் விண்ணப்பத்தின்படியே ஆக கடவது. ஓ ஜீசஸ், எதற்காக ஜெபிக்கிறையோ அது உனக்கு நடக்க போகுது. ஆவியில் நிறைந்து ஜெபி. ஒரு வேலை உனக்கு ஆக கடவது. ஒரு குழந்தை பாக்கியம் கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ஒரு அற்புதமான ஒரு வேலை இயேசுவின் நாமத்தினால் உனக்கு ஒரு உயர்வு கொடுக்கப்படுகிறது. ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது, ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். ஹalleluya. புறப்பட்டு போ. இந்த ஆலயத்தில் இருந்து நீ புறப்பட்டு போகும் பொழுது ஹalleluya. ஓ ஜீசஸ், ஒரு நீதிமானாய், ஒரு பரிசுத்தவானாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ஒரு நேர்த்தியானவனாய், ஒரு மகிமையானவனாய் புறப்பட்டு போகிறாய். உன் மேல இருக்கிற சாபங்களை இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. உன் மேல இருக்கிற அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறேன். ஜெபிப்பாயா, ஜெபிப்பாயா, ஜெபிப்பாயா. கூப்பிடு. இயேசுவின் நாமத்தில் கூப்பிடு. இயேசுவின் நாமத்தில் கூப்பிடு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாரும் தயவு செய்து ஜெபத்தை நிறுத்தாதீங்க. கண்ணை திறந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஹalleluya. லாசருவே வெளியே வா. உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெயர் சொல்லி கூப்பிடு. இழந்து போன வேலை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன ஐஸ்வர்யம், இழந்து போன சுகம், இழந்து போன சந்தோஷம். ஜெபி, 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 ஜெபி. ஹalleluya. ஒரு முறை இயேசு ஹalleluya படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம். எங்களுக்கு படகு ஓட்ட தெரியும். நாங்கள் இந்த கலிலேயா கடலில் தான் எங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கோ கடல் மிகவும் கொந்தளிக்கிறது. எங்களுக்கு பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. நாங்கள் செத்து போவோம் என்று நினைக்கும் பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உன் வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற அலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே என்று சொல். கொந்தளிக்கிற அலைகளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்த ஏதோ ஒரு பிசாசு எழும்பலாம், ஏதோ ஒரு அசுத்தாவி எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தராலே உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. எல்லாவற்றையும் இறையாதே, அமைதலாயிரு, அமைதலாயிரு என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் படகிலே, உன் இருதயமாகிய படகிலே இயேசுவை ஏற்றுக்கொள். அவரே சொல்லுகிறார், இறையாதே. என் பிள்ளைக்கு முன்பாய் எச்சரிக்கையாயிரு, என் மகனுக்கு முன்பாய் எச்சரிக்கையாயிரு, இறையாதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தலுதாகுமி என்றார். மரித்த சிறு பிள்ளை உயிரோடு எழுந்தார். இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிறார். இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றைக்கு வல்லமையோடு செயல்படுங்க. ஹalleluya.
எத்தனை பேர் இந்த வார்த்தை ரிசீவ் பண்றீங்க? கரங்களை தட்டி உற்சாகமாய், I receive Lord, I receive your word. உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வார்த்தைகள் நடப்பதற்காய் நன்றி. என்னுடைய நிந்தை மாறுவதற்காய் நன்றி. என்னுடைய கரங்கள் பராக்கிரமம் செய்வதற்காய் நன்றி. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நம்புவது எனக்கு நடக்கும். நான் ஜெபிப்பது எனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதமே வெளியே வா. நான் எழுந்திருப்பேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் எழுந்திருப்பேன். எலியாவே, நீ சூறை செடிக்கு கீழாய் இருக்க அழைக்கப்படல. சாப்பிடு, எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போய் உட்கார்ந்தவளே, சோர்ந்து போய் உட்கார்ந்த சகோதரனே, எழும்பு மகனே. கர்த்தருனை பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய பிசினஸை திரும்ப அவர் உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார். நீ பெரிய காரியம் செய்ய போகிறாய். ஒரு அற்புதம் உனக்கு நடக்கிறது. Thank you Lord, thank you Lord. உன் கடனை தேவன் அடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. சிலருடைய தடைகள் இப்பவே ஆண்டவர் எடுக்கிறார். எல்லா தடைகளை இப்பொழுதே ஆண்டவர் எடுக்கிறார். ஜீசஸ் தடைகளை நீக்கி போடுகிறவர் இப்பவே உனக்கு முன்பாய் போகிறார். ரிசீவ் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ரிசீவ் பண்ணுங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். அநேகரை தேவன் எழுப்ப போகிறார். ஆவியானுடைய வர நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியை செய்யும்படி அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருக்காய் எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு. உனக்குள் வைத்த அபிஷேகம் உன்னை பாடையிலே சுமந்து கொண்டு போவதற்காக அல்ல. நீ எழுந்து அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாய் தள்ளு தாகுமி. நீ சாக வேண்டிய வயது இது இல்லை. நீ எழும்பி பிரகாசிக்கணும். நன்றி நன்றி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, so powerful. Hallelujah, mighty Jesus. Hallelujah, thank you Lord. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை தான் சொன்னபடியே காரியத்தை நடப்பிக்கும். உங்களை குணமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், செழிப்படைய பண்ணுகிறார். சமாதானமாய் இருங்க. வீட்டுக்கு சமாதானமாய் நடந்து போவேன். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.